யார் மேலே தவறு இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். நீ ஃபஸ்ட்டு டைமுக்கு வந்தியா, எத்தனை மணிக்கு கேட்ட, நீ எத்தனை மணிக்கு வந்த, அந்த விஷயத்த அதே தான் கேட்டார். நேரு அவர்கள் சொன்னாங்க, அரசு செயல்படலை, காவல்துறை செயல்படலைன்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி, இதே விஜய் வந்து லேட்டாக வந்தார், அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க, அவங்க ஏன் அன்ஆர்கனைஸ்டாக இருந்தாங்களே அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்கன்னு கேட்டார். எழுந்து வெளியில் ஓடிட்டாரா? அதே தான் இது நாங்கள் பதிலாக சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒன் சைடடாக இருக்காதீங்க, பயாஸ்டாக இருக்காதீங்க. நீ பேசுறது கூட ஒரு வாத பிரதிவாதத்துக்கு கூட இது நடந்திருக்குப்பா இது நடந்திருக்குப்பான்னு சொல்லு. ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக, மக்கள் மத்தியில் உன் இமேஜை உடைக்கக்கூடாதுன்றதுக்காக நீ வந்து அரசு மேலே பழிய போடாத. நீ பண்ணது தப்பே இல்லைன்னு சொல்ல வராங்களா? அப்போ விஜய் பண்ணது தப்பே இல்லைங்க, அரசு மட்டும் தான் பண்ணிச்சுன்னு சொல்ல வரீங்களா? ஏங்க விஜய், நீ உன் கூட்டத்தை மொத்தமாக கூட்டு வந்து நீ பலிகாடு ஆக்குற. நீ அன்ஆர்கனைஸ்ட். நான் என்ன சொல்ல, நீ தப்பே செய்யலைன்னா உன் பொதுச்செயலாளர் ஏன்டா வெளியே போகிறான்? நீ தப்பே செய்யலைன்னா எல்லாம் ஏன் 16 நாள் மறைஞ்சிருந்து 17 நாள் மறைஞ்சிருந்து ஒரு சோகம், ஒரு வருத்தம், இது வரைக்கும் ஒரு படம், ஒரு அந்த 41 உயிரோட படத்தை வச்சு மலரஞ்சலி செலுத்தினீங்கன்னா பார்த்தீங்களா?